என்ன என்ன குளறுபடி? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னுட்டா. என்ன சொல்றீங்க? கையெழுத்து போடலனா என்னடா அர்த்தம்? டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாளா? இல்ல அவ என்ன பிரிஞ்சு போறதுல உறுதியா தான் இருக்கா. ஆனா கோர்ட் மூலமா டைவர்ஸ் வாங்கிட்டு போறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. அசோக், அது ஒண்ணுதான் வழியா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. எப்படி அம்மன் கோவில் முன்னாடி ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி வச்சு துர்கா கழுத்துல தாலி கட்டணனோ, அதே மாதிரி கோவில் முன்னாடி ஊர்க்காரங்களை வர வச்சு இந்த பிரிவை நடத்தணுமா. அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறேன்னு சொல்றா. ஜட்ஜு மேடமும் அவளோட ஆசையை நிறைவேற்றிடுவா. அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, ஏம்மா அது அங்க போய் தான் சொல்லணுமோ? இங்கே சொல்லிருக்கலாமே. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்போம்ல. பெரியப்பா, மேடத்துக்கு முன்னாடி சொன்னதும் என்னாலையும் மறுக்க முடியல. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இது என்னடா புதுசா இருக்கு? ஊரை கூட்டி கல்யாணம் தானே நடத்துவாங்க. ஆனா ஊரை கூட்டி திருமண முறிவை எப்படிடா பண்ண முடியும்? பெரியப்பா, துர்கா வேணும்னு சொல்றா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவ பாத்துக்குவா. நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா என் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. என்னவோ இருக்குதுல. சரி பாப்போம். சரி சரி, நீங்க முடிவெடுத்துட்டீங்கல்ல, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் உங்க இஷ்டம் தான். அதுக்கான ஏற்பாட பண்ணிக்கங்கப்பா. தாராளமா பண்ணிக்கங்க. மாமா மாமா பெரியப்பா, என்னங்க என்ன தம்பி? என்னடா? என்னங்க என்ன என்னங்க என்னங்க? துர்கா, அம்மாடி துர்கா, சுத்தம். அத்தை, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட போயிருக்கா. நாம நினைச்சது நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப திரும்ப வந்து குண்ட தூக்கி போடுறாளே. இதுல ஏதோ உள்குத்து இருக்குமா அத்தை? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. தனக்கு வேணுங்கிற ஆட்களை வர வச்சு பஞ்சாயத்து மாதிரி கூட்டி டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, இவ கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு ஊர்க்காரங்களை வச்சு தீர்ப்பு சொல்ல வைப்பாளோ? அத்தை, உங்க பையன் லாயரு. ஊர்க்காரனுங்க கொடுக்கற தீர்ப்புக்கெல்லாம் அசர்றாளா என்ன? எனக்கு அந்த பயம் கிடையாது. ஆனா இருந்தும் எதுக்காக டைவர்ஸ் வேணும்னு அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்கணும்? ஐயோ வீணா, தெரியலையேடி. ஆனா பாத்தியா, அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் அவ பண்றான்னு. கோர்ட்டுக்கு போனா 2 பேரோட கருத்தையும் கேட்பாங்க. அசோக் உறுதியா இருந்துட்டா கோர்ட்ல டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவளால இந்த வீட்ல வாழவே முடியாது. அப்படி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் கோவில்ல வச்சு பிரிஞ்சுக்கலான்னு அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஆக நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கிடலான்னு அவ நினைக்கிறா போல. கிராமத்துல ஒண்டி குடுத்தனம் வாழ்றதுக்கும் ஜமீன் பங்களால வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இத்தனை நாளா இங்க இருந்து சொகுசு கண்டுட்டா. ஊருக்கு போகணும்னு சொன்னா மனசு கேக்குமா? ஆனா அத்தை, எதுக்காக டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்கணும்? உனக்கு இன்னும் புரியலையா? அப்படி சொன்னாதானே அவ மேல ஒரு சிம்பத்தி வரும். ஓ, அவளுக்கு சப்போர்ட்டா அசோக்கும் பேசுவான். அவனும் தலையெழுத்தேன்னு அவ கூட சேர்ந்து வாழ பாப்பான்.
ஆனா அவ போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அசோக் அவளை கோர்ட்டுக்கு வான்னு கூட்டிட்டு போயிட்டான். என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சு கோவில்ல வச்சு பிரிச்சு விடணும்னு சொல்லி அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஓ